டெல்லியில் சிபிஐயின் இரண்டாம் கட்ட விசாரணை வளையத்திற்குள் தாவேக தலைவர் விஜய் உள்ள நிலையில் அவரிடம் பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து நாம் விருந்தினரிடம் இது குறித்து பேசலாம். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், இப்போ வழக்கமான ஒரு ரொட்டீன் தான சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது, அது ஏன் இப்போ பொலிட்டிக்கலா பார்க்கப்படுது? இல்ல, இது தேர்தல் நேரம் என்பது ஒன்று. இன்னொன்று விஜய் அவர்கள் இந்த வழக்கில் ஒரு சாட்சியாக மட்டுமே சேர்க்கப்பட்டிருந்தார். அப்படி சாட்சியாக இருக்கக்கூடியவரை தொடர்ச்சியா நீங்க விசாரணை என்கிற பெயர்ல டெல்லிக்கே அழைத்து சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல மிக மிக முக்கியமா மிகப்பெரிய குற்றச்சாட்டு கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் என்பது. பட் இந்த விசாரணை 7 மணி நேரம் நடந்திருக்கு. முதல் கட்ட விசாரணையே ஒரு பொங்கல் விடுமுறை, அதற்கு பின்பு இன்று மீண்டும் விசாரணை தொடங்கி இருக்கு. இது ஏன் அரசியல் மயமாக்கப்படுகிறதுனா, தேர்தல் இன்னும் சில தினங்கள்ல நடைபெற இருக்கு, அது ஒரு நிலை. இன்னொன்று, விஜய் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அழுத்தமும் இதற்கு பின்னால் வலுவாக இருக்கு அப்படிங்கிறதா தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள் அதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. ஏன்னா இது ஒரு சம்பவத்தோடு மட்டுமே, நம்ம ஒரு சிபிஐ விசாரணையோடு மட்டுமே இதை பொருத்தி பார்த்து விட முடியாது. இன்னொரு பக்கத்துல ஜனநாயகன் ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு மத்திய தணிக்கை வாரியத்தால் நியமிக்கப்பட்ட அந்த தணிக்கைக்குழு உறுப்பினர்கள் ஒரு திரைப்படத்தை 5 பேர் பார்ப்பாங்க. அதுதான் தணிக்கை குழு. எந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் 5 பேர் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட பாஜக அரசால் நியமிக்கப்படக்கூடிய, யார் மத்திய அரசு அவர்கள் நியமிக்கப்படக்கூடிய வாரிய உறுப்பினர்கள் தான் அந்த தணிக்கைக்குழு உறுப்பினர்கள். ஒரு படத்தை 5 பேர் பாக்குறாங்க. பெரும்பான்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு நீதிமன்றமே ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்கன்னா 3 நீதிபதிகள்ல 2 நீதிபதிகளுக்கு ஒத்த கருத்து இருந்துச்சுன்னா அதனுடைய பார்வை ஒன்றாக தானே இருக்கு. பட் இந்த இடத்துல 4 பேர் எதிர்ப்பு தெரிவிக்காத சூழல்ல ஒருவர் மட்டும் அந்த வாரிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினரே அவரே ஒரு புகார்தாரரா மாறுறது ஒரு நிலையில இருக்கு. அப்ப ஜனநாயகன் படத்துக்கான ஒரு முட்டுக்கட்டை அது ஒரு பக்கம். இரண்டாவதா, தொடர்ச்சியாக இந்த சிபிஐ விசாரணை வளையத்துல சாட்சியாக இருக்கிறார்கள் விஜய் அவர்கள். அந்த கரூர் சம்பவத்துல ஒரு போட்டிருக்கிறது மொத்தமே ஒரே ஒரு வழக்கு தான். அந்த வழக்கு கரூர்ல அங்க இருக்கக்கூடிய நகர காவல் நிலையத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர். அதன் அடிப்படையில தான் அந்த மாவட்ட செயலாளர் கூட கைது செய்திருந்தாங்க. அப்ப சாட்சிகளுக்கான ஒரு விசாரணைய நீங்க ஏன் டெல்லிக்கு அழைக்கிறாங்க? அதுக்கு பின்னால் என்ன இருக்கு? தேர்தல் நெருக்கம் ஒரு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கு என்பது ஒரு புற அழுத்தமாக ஒரு பார்வை அதற்கு பின்பு இருக்கு. பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குற்ற சம்பவத்துல, இந்த கரூர் துயர துன்பியல் நிகழ்வுல தாவேக இன்னும் சிறப்பாக களமாடி இருக்கலாம். அவர்கள் ஏற்கனவே அதை சிறப்பான முறையில் கையாண்டிருக்கலாம் என்கிற பார்வையும் இருக்கு. அந்த வகையில இந்த விசாரணை நியாயமானதாக இருந்தாலும் கூட டெல்லிக்கே அழைத்து தொடர்ச்சியாக விசாரணை செய்வது, கிட்டத்தட்ட சாட்சிகளை டெல்லிக்கு அழைப்பார்களா, அதற்கு முன்பு சாட்சிகள் நேரடியாக பல வழக்குகள் அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பொருத்தி பார்க்கிற பொழுது, ஏன்னா தேர்தலுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கிற பொழுது இது அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியாக மாறுவதற்கான ஒரு சூழல் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு. நீங்க ஒரு 15 நாள் இடைவெளியில சிபிஐ என்கொயரி ஒரு அழுத்தம் ஒரு பக்கம், ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போறது ஒரு பக்கம். இந்த இரண்டும் தொடர்ச்சியான நிகழ்வுகளாக நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஏதோ ஒரு வகையில ஒரு நிகழ்வுகளா ஒரு அழுத்தமான அரசியல் சூழலுக்கான காரணம் இருக்கிறதா, அதன் பின்னால் தான் அது எழுது. சம்பவங்கள் ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா ஓகே, இது கரூர் சம்பவம் மட்டும் நடக்குது. ஒரு ஜனநாயகன் படம் அது என்ன கமர்ஷியல் படம், அது சாதாரணமா வரக்கூடிய ஒரு சினிமா. இந்த சினிமாவில தேவையற்ற காட்சிகள் இருக்கு அப்படின்னா அதை வெட்டி திருத்திட்டாங்கன்னு கேட்கறது வழக்கம். ஆனா அந்த 5 பேர் கொண்ட குழுல ஒருவரை புகார்தாரா மாறுறதும், அது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ் அது மாறுறதும், ஒரு படத்தை ரிலீஸ் செய்யறது அப்படிங்கிறதே ஒரு சவாலா மாறுறதும், இது எல்லாமே ஒரு வகையான அழுத்தம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பட் அந்த அழுத்தம் நேரடியாக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான அழுத்தமா அல்லது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய அழுத்தமா என்பது நமக்கு போகதான் தெரியும். பட் விஜய் அவர்கள் இந்த நொடி வரையிலும் அழுத்தங்களுக்கு உட்படாமல் சிபிஐ விசாரணை எதிர்கொள்கிறார் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. பட் விஜய் தரப்பு கரூர் சம்பவத்துல தாவேகாவினர் சரியாக களம் ஆடல, அவர்கள் களத்துல இல்லை என்பதும் உண்மையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு பேசலாம். சுவாமிநாதன், திரு ஜெகதீஸ்வரன், இப்போ ஒரு வகையான அழுத்தம் காரணமாகத்தான் இந்த விசாரணை வளையத்திற்குள்ள விஜய் வந்திருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணுமா? ஏன்னா வழக்கமா இது சிபிஐ அப்படிங்கிறது தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குட்பட்டு நடைபெறக்கூடிய ஒரு விசாரணையில ஏன் இந்த காரணங்கள் முன்வைக்கப்படுறதா பாக்குறீங்க? இல்லைங்க, இதற்கு யார் காரணம்? சிபிஐக்கு விஜய் போனதுக்கு யார் காரணம்? தமிழக வெற்றி கழகம் தான். நீங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேசுகின்ற செய்தி தொடர்பாளர்கள் இல்லை யாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிபிஐ கேட்கல, நாங்கள் சிபிஐ கேட்கல. நீங்கள் நியூஸ் 18 விவாதத்தில் கூட நிறைய இடங்களில் வைக்கிறாங்க. இல்லை, அது போய் முதல்ல 27ஆம் தேதி மதுரை பெஞ்சில் ஆதவ அர்ஜுனா சார்பாக மதியழகன் போய் எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டார். 30ஆம் தேதி எல்லா இதுலையும் நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 29ஆம் தேதி கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, இது வெக்கேஷன் பெஞ்ச், உங்கள் அவசரத்துக்குலாம் வழக்கு நடத்த முடியாது, நார்மலான ஸ்டேட்டஸில் வாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே நாளில் ஹையர் காம்பன்சேஷன் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது, எஸ்ஓபி வழக்கு இங்கே தொடுக்கப்பட்டது, நிறைய வழக்குகள் துவக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் சொல்றேன், சிபிஐ கேட்டது தமிழக வெற்றி கழகம், ஆதவ அர்ஜுனா. இல்ல ஆதவ அர்ஜுனாக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அது சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ சிபிஐ வலிந்து கேட்டது இவர்கள். ஒன்று, சிபிஐ கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டது யாரு? விஜய். அப்ப அதற்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போட்டாரா தெரியாம போடுறாரா? அந்த ஒரு ட்வீட்டுக்கு அப்புறம் தாவேக தரப்புல இருந்து இது சம்பந்தமான எந்த கருத்தும் இல்லையே.
இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க நீதி வெல்லும்னு நீங்க ஒன்று சொல்றீங்க அப்படின்னா அப்ப சிபிஐ நீங்க ஏத்துக்கிறீங்க தானே அர்த்தம். இல்ல நீதி அதே நேரத்தில் கொஞ்சம் என்ன ட்விட்டர்ல எழுதுறது இன்னும் 4 லைன் சேர்த்து எழுதலாம் இல்லையா? எழுதும் போது இல்ல நாங்க சிபிஐ கேட்கலங்க, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுக்குது, அது கட்டுப்படி நாங்க நடப்போம், ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்ல வெறும் நீதி வெல்லும். அப்ப எல்லாம் என்ன புரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்ல விஜய் அப்போ வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டார் போல இருக்கு. ஏன்னா விஜய் நீதி வெல்லும் அந்த ட்வீட் போடும் போது சரி, இல்லை யாரோ போட சொன்னாங்க, இல்லை யாரோ போட்டாங்க போது சரி, விஜய்க்கு உண்மையிலே சிபிஐனால் என்னன்னு தெரியாது. சிபிஐல என்ன கூப்பிடுவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, அவர் ரொம்ப ஈஸியாக நினைச்சிட்டார். இது என்ன பெருசா நடந்துரும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து சிபிஐயோட ஒரு என்கொயரியான ப்ரொசீஜர் தெரியாமலா ஒரு அவருக்கு அரசியலே தெரியல. சிபிஐக்குலாம் நீங்க எங்க போறீங்க? அரசியல் ஒழுங்கா தெரிஞ்சுதான் இன்னைக்கு சிபிஐ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு களத்துல நின்று போராடிட்டு இருந்திருப்பாரு அவரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் என்னன்னு தெரியல. சினிமா 30 வருஷமா இருக்காங்க, சிபிஎஃப்சில சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னு தெரியாம ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காரு. நீங்க சிபிஐ தெரியுமான்னு கேட்கறது எவ்வளவு விசித்திரமா இருக்கு. நீங்க சிபிஐயோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவரு சிபிஐக்கு போய் கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, தமிழ்நாடு கவர்மெண்ட் போடும் பொழுது A1, A2, A3, A4 ஆக விஜய் பெயர் இல்லை. புஷியானந்தை நீங்கள் ஏன் கைது செய்யவில்லைன்னு உயர்நீதிமன்றம் கேட்ட பிறகும் இந்த அரசாங்கம் கைது செய்யவில்லை. ஆதவர்ஜுனா ஏன் கைது செய்யவில்லை, ஏன் அந்த பேருந்தை பறிமுதல் செய்யவில்லைன்னு எவ்வளவு தூரம் கேட்டால் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. நீங்க வந்து 2 ஆணையம் அமைச்சாங்க. அந்த ஆணையத்தில் கூட விஜய் இப்ப சிபிஐல விசாரிக்கப்படுற மாதிரி விசாரிக்கப்பட்டிருக்க மாட்டாரா? இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேண்டாம், அவரை பெருசாக தொட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அந்த ஒரு நிலையில தான் இருந்தாங்க. இவங்க தான் வலிஞ்சு இல்லைங்க நாங்கள் சிபிஐ தான் வேணும்னு சொல்லி போய் கேட்டாங்க. அதற்கு இன்று சிபிஐக்கான விசாரணைக்கு ஒரு போயிருக்கிறார். நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு போகும் பொழுதே எல்லோருக்கும் தெரியும் பிரதானமான கேள்வி என்பது என்ன. இவங்க தாவக சார்பாக பேசுகிறவங்களா எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காட்டியும் நீங்கள் போய் விவாதங்களில் பேசுகிற மாதிரி இங்கே போய் பேச முடியாது. நீங்கள் 7 மணி நேரம் ஏக தாமதமாக வந்தார். காலையில் 8:45 நாமக்கல்ல நான் இருப்பேன்னு சொன்ன விஜய் 8:45 ஏங்க ஏர்போர்ட்டில் கிளம்புனாருங்கிற கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்பலை யாரும், ஏதாவது நீங்கள் சொல்லி தானே ஆகணும். இல்லைங்க நீங்கள் வளைவு இருக்குது, நெளிவு இருக்குது, வளைவு நெளிவெல்லாம் ஊருக்கு வந்த பிறகு ஊர்லேருந்து நீங்கள் கிளம்புனதே 8:45 12 மணிக்கு நீங்கள் நாமக்கல்ல போட்டிருந்தீங்களா? ஆமாம். 3 மணிக்கு நீங்கள் கரூரில் போட்டிருந்தீங்களா? ஆமாம். உங்கள் புஷியானந்த் என்ன சொன்னார்? 12 மணிக்கு தலைவர் இங்கே வந்துடுவார் பேட்டி கொடுத்தாரா? ஆமாம், அந்த ரெக்கார்டு இருக்குது. உங்கள் கரூரில் நின்றுக்கிட்டு உங்களோட நிர்வாகிகள் தளபதி கிளம்பிட்டார் உட்காருங்க யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமாம். இது எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும்போது என்ன பொய்யை நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் சதித்திட்டம் நடந்து சொல்லி சொன்னாங்க. நீங்கள் விஜயை விசாரிக்கப்பட்ட அதே நாட்கள் டேவிட்சன் ஆசீர்வாதம் விசாரிக்கப்படுகின்றார், ஜோஸ் திருமல்குமார் விசாரிக்கப்படுகின்றார். அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? ஏற்கனவே பிரஸ் மீட்டர் சொல்றார் 500 பேரை நாங்கள் கொடுத்தோங்க. இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் நடந்தது, அதுக்கு நாங்கள் கொடுத்தது ஒரு 144 பேர், ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு. இது ஒரு அன்ஆர்கனைஸ்ட் க்ரௌடுங்கிறனால 500 பேர் கொடுத்தோம். இப்போ அதான் ரெக்கார்டிக்கெலாம் அவர் கொடுப்பார் 500 பேர் இருந்தாங்களா இல்லையா சார், இதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் வந்து 500 பேரும் அந்த இடத்துல தான் இருந்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாங்களா காவலர்கள், அதற்கும் நான் எவிடன்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரும்போது காவலர்கள் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, நீங்களே வீடியோஸ் வச்சிருக்கீங்க, நீங்களே பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வேற ஏதாவது அரசியல் கட்சிகள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா, இல்லை ஆளும் தரப்பு ஏதாவது அழுத்தம் கொடுத்துருந்தாங்களா, வேற அமைச்சர்கள் யாராவது வந்தாங்களா, நீங்கள் பார்த்துக்கங்க, எல்லாமே எவிடன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஏன்னா விஜயிடம் அன்று கேட்கப்பட்ட கேள்விகளில் ஏதாவது வந்து அழுத்தம் இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தான்னு கேட்டால் நான் அதை உணரலை, ஆனால் என்னை பார்க்க ஆறுதலுக்காக இங்கே வந்த மக்கள் அதை உணர்ந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார்.